தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் திமுக ஆட்சிதான் என்று நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடுத்த 5 ஆண்டு வளர்ச்சிக்கான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் கனவுகள் மெய்ப்படும் என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட் என்ற பெயரில் 14 துறைகள் சார்ந்த அறிவிப்புகள் வெளியிட்டார். அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளையும் 2030க்குள்ள 100 விழுக்காடு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அமைக்கப்படும். இந்தியாவுடைய பொருளாதார வல்லரசாக இருக்கிறது. அதற்கு எங்க இலக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு, 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள். தொடர்ந்து பேசிய அவர் நாடே சமத்துவபுரமாக வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். எனது மாபெரும் தமிழ் கனவு என்ன தெரியுமா? நம்ம நாடே சமத்துவபுரமாக ஆகணும். எங்கும் சமூக நீதி ஒழிக்கணும், ஓங்கணும். எல்லா மாநிலங்களும் சுயாட்சி பெறணும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இது உங்க கனவு, தமிழ்நாட்டு மக்களின் கனவு. நாங்க தான் மீண்டும் வெல்வோம், மீண்டும் மீண்டும் வெல்வோம். நிகழ்ச்சியில் தனது வைரல் ரியாக்ஷனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் செய்தது கவனம் ஈர்த்தது. தமிழ்நாட்டில் ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் தேர்தல் நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சென்னை அமைந்தகரையில் பாஜகவின் வெளிமாநில பார்வையாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ், ஏப்ரல் 15ஆம் தேதி வரை மட்டுமே நிர்வாகிகளுக்கு தேர்தல் பணி இருக்கும், அதற்குள் பணிகளை முடிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் ஏப்ரல் பாதியில் தேர்தல் நிறைவடையும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே NDA கூட்டணியில் அதிமுக பாஜக இடையே தொகுதி பங்கீடு இன்னும் இறுதி செய்யப்படாததால் பாமகவிற்கான தொகுதிகளை ஒதுக்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த நயினார் நாகேந்திரன் தொகுதி பங்கீடு குறித்து பேசினார். கூட்டணி தொகுதி பங்கீடு பற்றி இன்னும் நாங்கள் முடிவு செய்யவில்லை. வெகு விரைவில் நாங்கள் முடிவு செய்வோம். இல்லை, தேர்தல் அறிவிக்கப்படவே இல்லை. தேர்தல் அறிவிச்சோம்னா காலம் நிறைய இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள 1 கோடி பிறமொழி பேசும் மக்களின் வாக்குகளை பெற ஆந்திரா, கர்நாடகா மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்ட பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் தமிழகத்திற்கு கூடுதலாக நியமிக்கப்பட உள்ளனர். சனீஸ்வர பகவானே, பகவானே, சனீஸ்வர பகவானே. கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம்பெயர்ந்த நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று காலை 8:24 மணி அளவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி இடம்பெயர்ந்தார். இதனையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர கோயிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதனை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசித்தனர். மேலும் திருநள்ளாறு நலன்குளத்தில் நீராடுவதற்கும் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு பக்தர்கள் வரிசையில் காத்திருந்தனர். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள சனி பகவான் கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கர்நாடகாவில் 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் Facebook, Instagram, YouTube உள்ளிட்ட சமூக வலைதள பக்கங்களில் கணக்கை தொடங்க தடை விதித்து ஆஸ்திரேலியாவில் அண்மையில் சட்டம் இயற்றப்பட்டது. இது தொடர்பாக இந்தியாவில் சட்டம் இயற்றுவது தொடர்பாக மத்திய அரசு ஆலோசனை நடத்தி வருவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அண்மையில் கூறியிருந்தார். இந்நிலையில் கர்நாடக மாநிலத்தில் 16 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிக்க விரைவில் சட்டம் இயற்றப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா கூறியுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கலின் போது இதுகுறித்து பேசிய முதலமைச்சர் சித்தராமையா, செல்போன் பயன்பாட்டால் உளவியல் ரீதியாக சிறார்கள் பாதிக்கப்படுவதை தடுக்க இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். முன்னதாக சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிப்பது தொடர்பாக மாநில பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் முதலமைச்சர் சித்தராமையா ஆலோசனை நடத்தியிருந்தார். இதேபோன்று ஆந்திர மாநிலத்தில் 13 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சமூக வலைதள பக்கங்களில் கணக்கு தொடங்க தடை விதிப்பது தொடர்பாக 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். கேரளத்திற்கு சென்றிருந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அங்கு களரிப்பயட்டு செய்து அசத்திய காட்சிகளை இடுக்கியில் உள்ள கல்லூரிக்கு ராகுல் காந்தி சென்றார். அங்கு மாணவி ஒருவருடன் ராகுல் காந்தி களரிப்பயட்டு அசைவுகளை செய்தார்.
மாணவர்களுடன் ராகுல் காந்தி கலந்துரையாடினார். அப்போது மாணவர்கள் தான் நாட்டின் எதிர்காலம் என்றார். Other people who live in this country, there's other ideas in this country, there are other traditions in this country, and be as open-minded as possible to other traditions, to other ideas. You can learn a lot from them and they can learn a lot from you. முன்னதாக ராகுல் காந்திக்கு மாணவ மாணவிகள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். ஈரானின் உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டது தொடர்பான வீடியோ காட்சிகள் தான் இவை. ஈரானின் அணு ஆயுத திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரான் மீது கடந்த மாதம் 28ஆம் தேதி திடீரென தாக்குதல் தொடுத்தன. இதில் ஈரானின் உச்சபட்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க நேச நாடுகள் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் டெஹ்ரானில் கமேனி நிலத்திற்கு அடியில் பதுங்கியிருந்த இடத்தை தகர்த்த காணொலியை இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் சிங்கத்தின் கர்ஜனை என்ற ஆபரேஷனில் 50 ஜெட் விமானங்கள் ஈடுபட்டன. இதில் கமேனியின் இல்லம், அலுவலகம் உள்ளிட்ட இடங்கள் தகர்க்கப்பட்டதை இஸ்ரேல் வெளியிட்ட செயற்கைக்கோள் காட்சிகள் காட்டுகின்றன. ஈரானின் இலாம் மற்றும் கோம் நகரங்கள் மீது இஸ்ரேல் நடத்திய சரமாரி வான்வழி தாக்குதல்களில் அந்த நகரங்கள் புகை மண்டலமாக காட்சியளிக்கின்றன. ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் நேற்று மாலை இஸ்ரேல் போர் விமானங்கள் நடத்திய சரமாரி தாக்குதல்களால் அந்நகரமே அதிர்கிறது. ஈரானிய தலைமை பீடத்தை சிதைக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏமன் நாட்டின் தலைநகர் சனாவில் உள்ள சப்யீன் சதுக்கத்தில் ஆயிரக்கணக்கான ஹூதி ஆதரவாளர்கள் திரண்டனர். ஈரான் மற்றும் லெபனான் மீது நடத்தப்படும் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்த போராட்டக்காரர்கள் ஈரான் கொடிகளை ஏந்தியபடி அமெரிக்காவிற்கு எதிராக முழக்கமிட்டனர். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். பிரசித்தி பெற்ற ஆழி தேரோட்டத்தை முன்னிட்டு தியாகராஜர் கோயிலில் கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மார்ச் 29ஆம் தேதி நடக்கவுள்ள ஆழி தேரோட்டத்திற்காக 54 அடி உயர கொடிமரத்திற்கு 14 வகையான திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்து மலர் மாலை அணிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கொடிக்கு சிறப்பு பூஜைகள் செய்து மங்கள இசையுடன் பஞ்சமூர்த்திகள் முழங்க நந்தி உருவம் பொறித்த 30 மீட்டர் நீளமுடைய உற்சவ கொடி கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது.